ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்ஸ் அப்படிங்கிற டெலகிராமை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு சூப்பர்பான வேறு லெவலான ஆட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் ப்ரீ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா $0.0082 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆட்ராப் அட்டன் பண்ணக்கூடிய யூசர்ஸால் மினிமம் $30 $100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆட்ராப்பை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி இந்த ஆட்ராப்பை பற்றி நம்முடைய டெலகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம சேனலில் சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் சில ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ப்ளஸ் எப்படி இதில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். கூடிய சீக்கிரமாகவே இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பைபிட், எல் பேங்க், ஓகேஎக்ஸ், எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து லிஸ்ட் ஆக போகுது. அதனால் மஸ்ட் இந்த ஆட்ராப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருமே இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், இந்த ஆட்ராப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே கைஸ், எப்படி இந்த ஆட்ராப் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஆட்ராப்பை எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்முடைய டெலகிராமில் இந்த ஆட்ராப்க்கான லிங்க் வந்து கொடுத்துட்டேன். அப்படி இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ப்ளஸ் நம்முடைய டெலகிராம் சேனல்லையும் நான் கொடுத்துருக்கிறேன். எந்த லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட்ராப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பாட் ஓப்பன் ஆகிடும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுற மாதிரி ஹூ ஆர் யூ டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த ப்ராப்ளமை தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணாமல் இருப்பீங்க. யூசர் நேம் கிரியேட் பண்ணாததுனால தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இன்டூ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க அண்ட் அகைன் பேக் வந்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் அண்ட் அதுக்கு கீழே யூசர் நேம் அப்படின்னு இருக்கும், நன் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் இன்னும் நான் யூசர் நேம் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறேன். அது கிரியேட் பண்ணாததுனால தான் எனக்கு அந்த மாதிரி எரர் காட்டுது. இப்போ நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் யூசர் நேம் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன யூசர் நேம் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது கேட்கும். நம்மளுக்கு பிடிச்ச யூசர் நேம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த யூசர் நேம் கிடைக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட யூசர் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் அவைலபிளாக இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னா அவைலபிளாக இல்லை, நீங்கள் வேறு ஏதாச்சும் என்டர் பண்ணுற மாதிரி வரும். நம்மளுக்கு க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ யூசர் நேம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் டாப்பில் டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் இந்த இடத்துல காட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணலாம். ஜஸ்ட் பேக் வாங்க. நம்மளுடைய டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா. இப்போ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வாவ் லெட்ஸ் கோ அப்படின்னு காமிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி காமிச்சிருக்கும். யூசர் நேம் செட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாகவே ஆட்ராப் அட்டன் பண்ணுற பேஜுக்கு வந்துடுச்சு. ஜஸ்ட் கீழே இருக்கிற இந்த வாவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஏஜ், ஆக்டிவிட்டி, டெலகிராம் ப்ரீமியம், ஓஜி ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது செக் பண்ணும். ஃபுல்லாக அனலைஸ் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டோட ஏஜ் காட்டும். நான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி 5 வருஷம் ஆகுது, அதனால் 5 years ஆகும் அப்படின்னு காட்டுது. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதோ அதை தான் இந்த இடத்துல காட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பழைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். பழைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகமான ரிவார்டும், புது அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்மியான ரிவார்டும் கிடைக்கும். நான் 5 வருஷம் பழைய அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட காயின் வந்து பேலன்ஸ் வந்து காட்டும். அண்ட் இதை எப்போ வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி Tier 1 எக்ஸ்சேஞ்சஸில் இந்த காயின் வந்து லிஸ்ட் ஆக போகுது. லிஸ்டிங்க்கு முன்னாடி நம்மளுக்கு வித்ட்ரால் அப்டேட் கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸை கிளைம் பண்ணிவிட்டு செல் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் அப்டேட் வரும்போது நம்முடைய சேனல், அதாவது நம்முடைய டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ அதை பார்த்து அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா காயின்ஸ் எப்படி earn பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிவார்டாக கொடுப்பாங்க. அது மூலிமா உங்களால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து earn பண்ண முடியும். உங்களால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடியுமோ இன்வைட் பண்ணுங்கள். இன்வைட் பண்ண முடியாதவங்க விட்டுருங்க. இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இன்வைட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நமக்கு சைன்அப் போனஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 காயின்ஸ் கிட்ட வந்து கிடைக்கும் பழைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா. இதுவே புது அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 800, 1000, 1500 அந்த மாதிரி கிடைக்கும். உங்களோட டெலகிராம் அக்கௌண்ட்டோட ஏஜை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ காயின்ஸ் கிடைச்சாலும் சரி நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சைன்அப் போனஸ் மட்டும்
வந்து பார்த்தீங்கன்னா 3500 காயின்ஸ் கிட்ட வரைக்கும் கிடச்சிருந்துருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் ப்ரீ மார்க்கெட்டில் இந்த காயின் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிட்கெட்டில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா 3500 காயின்ஸ்க்கு $29 வருது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இது ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் தான், இன்னும் காயின் வந்து லிஸ்ட் ஆகலை. ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும். அப்படி பம்ப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து $50 $70 அந்த மாதிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8600 காயின்ஸ் இருக்குது. அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா $70 கிட்ட வருது. இது வந்து நம்மளுக்கு லிஸ்டிங் அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு $100 இல்லை $150 கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப்பில் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ டெலகிராம் அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்துலேயுமே வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா உங்ககிட்ட எவ்வளோ டெலகிராம் அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமான காயின்ஸ் வந்து கிடைக்கும். அதிகமான காயின்ஸ் கிடைக்கிறப்ப அதிகமான ரிவார்டு கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ டெலகிராம் அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்விடேஷன் லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. என்னோட லிங்க்கில் உங்களோட செகண்ட் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டும் வந்து கிடைக்கும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். யாருக்காவது அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்விடேஷன் லிங்க் கிடைக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட செகண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட செகண்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இன்விடேஷன் லிங்க் யாருக்காவது சென்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டும் கிடைக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வந்து கிடைக்கும். காயின்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணுங்கள். வித்ட்ரால் அப்டேட் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ டாக்ஸ் ஆட்ராப் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. டாக்ஸ் ஆட்ராப் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆட்ராப் வந்துருக்கு. அந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஆட்ராப்பும் டாக்ஸ் ஆட்ராப் மாதிரி தான். ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப்போட லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வாவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி வந்து செக் ஆகும். ஒன்ஸ் இதெல்லாம் செக் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெலகிராம் அக்கௌண்ட் எவ்வளோ ஏஜ் அதை காட்டுறோம். 4 இயர்ஸ் இந்த அக்கௌண்ட்டு. ஜஸ்ட் இப்போ நான் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 கேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். இந்த இடத்துல ஜாயின் ஃபார் 100 கேட்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 100 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்களா. ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு இதுலேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிவார்டாக வந்து கொடுப்பாங்க. உங்களால் இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னா இன்வைட் பண்ணிவிட்டு இந்த ஆட்ராப்லையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆட்ராப்லையும் வித்ட்ராவல் அப்டேட் வரும்போது நம்முடைய டெலகிராம் சேனல்லே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் மட்டும் ஆக்டிவாக இருங்க. ஏன்னா எல்லா தடவையும் என்னால் வீடியோ மேக் பண்ணி போட முடியாது. டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவேன். அப்போ அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு சூப்பர்பான ஆட்ராப்ஸ் ரெண்டுமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்ராப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.